சரி தேடிட்டு இருக்கிற குற்றவாளியாவே அவன் போய் சிஎம் கூட உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு வரான். நீங்க எல்லாம் நாண்டுகிட்டு சாகணும் இல்லையா? முன்ஜாமீன் தாக்கல் செய்யறதுனால தேடப்படும் குற்றவாளி தானே. தேடப்படும் குற்றவாளி இன்னைக்கு போய் சிஎம் கூட உட்காந்து டீ குடிக்கிறாருன்னா மற்றது இது ஓரம் வச்சு விடுவோம். உளவுத்துறை எப்படி கேவலமான துறையாக மாறி அவர்களது அடிப்படை பணி என்ன என்பதையே மறந்து விட்டார்கள் என்பதை நான் எத்தனை மாதங்களாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கேன். இப்போ தெரிஞ்சிச்சா? இதெல்லாத்தையுமே உளவுத்துறை கவனத்துல கொண்டு யாரோட வேலைமா? சிஎம் வீட்டில் யார் வேணாலும் பூந்துடலாமா? 10 பேர் வராங்க, யார் எதுவுமே பார்த்தோன்னே தெரிய வேணாமா? இவன் காங்கிரஸ், இவன் செல்வப்பிறந்த பின்னாடி பைடு தூக்கிட்டு சுற்றுறவனாச்சே தெரியுமா? தெரிஞ்சாதான் நீ போலீஸ் அதிகாரி. சரி, சிஎம் வீட்டுக்கு யார் போகிறாங்க வர்றாங்கன்றதை பார்க்க வேண்டியது செக்யூரிட்டி பிரான்ச்சோட வேலை. செக்யூரிட்டி பிரான்ச் இன்டெலிஜென்ஸ் கீழே தானே வருது. ஐஸ்கிரீம் அதிகாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜிடிஎம் வச்சு ஊர் பூரா பிஸ்னஸ் பண்ண தெரியுது, அவாலால் மணி லாண்டரிங் பண்ண தெரியுது, கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியுது, விநாயகத்தை வச்சு ஆயில் பிஸ்னஸ் பண்ண தெரியுது. உங்களோட வேலை இல்லையா? சிபிசிஐடி தேடிட்டு இருக்கிற குற்றவாளியாவே அவன் போய் சிஎம் கூட உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு வரான். நீங்க எல்லாம் நாண்டுகிட்டு சாகணும் சார். இது முதல்வரோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தானே சார்? ஆமா, முதல்வர் மூஞ்சில் சாக்கடையில் ஊத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்ம வீட்டில் சாக்கடை ஊத்துறானா இல்லையா? இதானே அவனுக்கு வேலை. அப்படி சாக்கடை ஊற்றிய குற்றவாளி அதுவும் வீடியோல பதிவாக இருக்கான். அங்க அந்த தெருமுனையில் இருந்து அதுவும் காவல்துறை வைத்திருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் ஜெயக்குமார் இறங்கி போய் நின்று தாக்குதல் எல்லாம் நடத்தி அரங்கேற்றி பொறுமையாக அங்கிருந்து ஒரு பைக் மூலமாக செல்வது எல்லாமே பதிவாகி இப்போது சிபிசிஐடியிடம் இது இருக்கிறது. நான் இதை வாக்கு மூலமாக சிபிசிஐடியில் கொடுத்திருக்கிறேன். கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு கேஸ் எல்லாம் போய் ஜெயிலில் போய் அக்யூஸ்ட் எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க சிபிசிஐடி அதிகாரிங்க. ஒருத்தன் போய் சிஎம் வீட்டில் டீ சாப்பிட்டு இருக்கான். அவனை பிடிக்க துப்பு இல்லை. நீதிமன்றம் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் கைது பண்ணல? அவனை சிஎம் வீட்டில் போய் டீ குடிக்க வைக்கிறீங்க. ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியுதா? தொடரக்கூடாது இந்த ஆட்சி. இந்த ஆட்சி தொடரவே கூடாது. இப்படி எதுவுமே தெரியாமல் எவனை கொண்டு வந்தாலும் ஐடியா கொடுத்துருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் சார். இந்த தூய்மை பணியாளர்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா அவள் தான் சார். என்ன ஆகும் சார்? அதை மறந்துடுவாங்க சார் அந்த ஜனங்க. நீங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து என்ன அவங்களெல்லாம் வந்து போலீஸை வச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய் ஜாலியாக கூலி போடாதும் மொக்க படம் பா அதை போய் பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். அந்த கோபம் எல்லாம் வீட்டில் நீங்கள் அழைத்து அவர்களை தேநீர் சாப்பிட்டால் மறந்து விடும் அப்படின்னு சொல்லும்போது சிஎம்க்கு கோபம் வேணுமா? ஏய், என்கிட்ட சொல்லாமல் 1000 போலீஸை வச்சு அவனை தூக்கி